இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். முதல்ல கொஸ்டின் நேராக படிச்சு. ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா கிரெடிட்டார் அக்கௌண்ட் கண்டிப்பாக போட்டாகணும். டோட்டல் பர்ச்சேஸ் அப்போ கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டும் பண்ணி ஆகணும். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இந்த கேட்டகரியில் கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எந்த டேட்டா எந்த அக்கௌண்ட்டுக்கு. பில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் வந்து பில் ஓப்பன் க்ளோஸ்லாம் போட போகிறதில்ல. பில் பேமெண்ட்டு மட்டும், நெட் பில் பேமெண்ட்டு மட்டும் பண்ண போகிறோம். அப்போது இதை வந்து முதல்ல பில் பேமெண்ட் அக்கௌண்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் பில் பேமெண்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ, அதாவது கிரெடிட்டார் சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோ இருக்கிறாங்க, சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோ இருக்காங்கன்னு. ஸோ அப்போ பில் பேமெண்ட் அக்கௌண்ட் இது முதல்ல வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட் பார்த்துடலாம். கிரெடிட்டார் அக்கௌண்ட் ஓப்பன், க்ளோஸு, கேஷ் பெய்ட் டு த கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு, அலோ ஃபார் அலவன்ஸு, இது வந்து அது அப்புறம் பட் ஆனால் இப்போதைக்கு வந்து ஏற்கனவே பில் பேமெண்ட் அக்கௌண்ட் பண்ணுறதுனால இங்கே போயிடும். 4-5 ஐட்டம் வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் வந்துடும். சரி, பில் பேமெண்ட் அக்கௌண்ட்டை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பில் பேமெண்ட் ஓப்பன்னா இருக்க போகுது 7500 இந்த சைடு வந்து கிரெடிட் வந்து ஏறக்கூடிய ஐட்டம், இந்த சைடு வந்து இறங்கக்கூடிய ஐட்டம். இது ஆல்ரெடி கிரெடிட் இருக்குது, இந்த பக்கம் போட்டுடுறோம். மொத்தம் இருக்கிறதே வந்து 4 ஐட்டம் தான் இருக்குது. க்ளோசிங் வந்து ஆப்போசிட்டில் போட்டாச்சு. பில் பேயபிள் பெய்டு டூரிங் த இயர் பே பண்ணியாச்சு, அப்போ குறைஞ்சிருக்கும். அதான் கேஷில் பே பண்ணியிருக்கோம். பில் பேயபிள் டிசானர் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டுக்கு டிசானர் ஆயிடுச்சு. கிரெடிட்டாரால் டிசானர் ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட்டு இங்கே வந்துடுச்சு. பே பண்ணோம், திருப்பி ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதை பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே 5800 வந்துடுச்சு. இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் ஆர் பில் பே பேயபிள், நெட் பில் பேயபிள். நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு அது. இப்போ நம்ம கிரெடிட்டார் அக்கௌண்ட் பார்ப்போம். முதல்ல இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஓப்பன்றது கிரெடிட்டு அதிகமாக இருக்கிறது, இங்கே வந்தாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் க்ளோஸ் 18000 போட்டாச்சு. அலவன்ஸு கிரெடிட்டார் அலவன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கு வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் ஃப்ரம் கிரெடிட்டார், இது நம்மளோட டெப்ட்டு. அங்கேருந்து வந்திருக்குன்னா நமக்கு இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய லயபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் வந்தாச்சு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அப்போ கடன் குறைஞ்சிருக்கும். கேஷு பே பண்ணியிருக்கோம், அப்போ குறைஞ்சிருக்கும். டிசானர், இந்த பக்கமும் டிசானர் எடுத்துகிட்டு வரணும். டிசானர் வந்ததுனால என்ன ஆயிருக்கு, எனக்கு லைபிலிட்டிஸ் ஏறி, நான் பே பண்ணது ரிட்டர்ன் ஆயிடுச்சு, லைபிலிட்டிஸ் ஏறி. இந்த இடத்துலையும் நம்ம டிசானர் யூஸ் பண்ணி
இந்த இடத்துல லைபிலிட்டிஸ் ஏறலை, பட் வந்து இது கொடுத்தது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. மொத்தம் டேலி பண்ணோம்னா 30,800. 30,800 ப்ளஸ் கேஷ். ஆல்ரெடி நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, கேஷ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது 2 விஷயம். பில் பேயபிள் டைரெக்டாக கொடுக்காம பில் பேயபிளோட டேட்டா கொடுத்துருக்கு. இதெல்லாம் பில் பேயபிளோட டேட்டா. பில் பேயபிள் டிசானர் 300 rupees. இது வந்து இங்கேயும் வரும், க்ளோசிங்கில் கிரெடிட்டார்லேயும் வரும். ஏன்னா இது வந்து லைபிலிட்டிஸ் தான், இன்னும் நம்ம பே பண்ணுறதுக்கு டிசானர் ஆனதை நம்ம பே பண்ண வேண்டிய லைபிலிட்டி.